கம்பெனியில் வேலை கேட்டு மிரட்டியவர்களை கைது செய்ய வேண்டும் என கவர்னரிடம் எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் மனு அளித்துள்ளார். காலாப்பட்டு தொகுதி பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் நிருபர்களிடம் கூறியதாவது: கடந்த 11ஆம் தேதி காலாப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் சில ரவுடிகள் சென்று நிறுவனத்தை மிரட்டி வேலை கேட்டுள்ளனர். அப்போது அங்கு வேலை செய்யும் பெண்களை இழிவாக பேசியுள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொகுதி எம்எல்ஏ என்ற முறையில் காவல்துறையில் புகார் கொடுத்து இருந்தேன். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகையால் கவர்னரை சந்தித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு கொடுத்துள்ளேன். 2 நாட்களுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளனர். பெண்களை இழிவுபடுத்தியவர்களை கைது செய்ய வேண்டும், இல்லையென்றால் பெண்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை கவர்னர் மாளிகை முன்பு உண்ணாவிரதம் இருப்பேன் என்று அவர் கூறியுள்ளார். 3 தனியார் கம்பெனில போய் புதுச்சேரி சேர்ந்த ரவுடிகள் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட கொலை குற்றவாளி ரவுடிகள் உள்ளே சென்று அந்த நிறுவனத்தை மிரட்டி வேலை கேட்பன்ற ஒரு அடிப்படையில அந்த நிறுவனத்தை மிரட்டி அங்க வேலை செய்கின்ற பெண்கள், குறிப்பாக காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த பெண்களை, காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த ஏறக்குறைய 700 பெண்கள் இந்த தொழிற்சாலை ஸ்டெய்ட்ஸ் பார்மா சயின்ஸ் லிமிடெட்ல வேலை செய்றாங்க. சோலரா பார்மா ஆக்டிவா சயின்ஸ் லிமிடெட்ல வேலை செய்றாங்க. அங்க பணியாற்றுகின்ற பெண்களை, அது குறிப்பா காலாப்பட்டினுடைய பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அந்த கொலை குற்றவாளி ரவுடிகளை நான் புகார் கொடுத்திருந்தேன். இந்த தொழிற்சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் என்ற முறையிலையும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில புகார் கொடுத்திருந்தேன். அன்னைக்கே புகார் கொடுத்திருந்தேன். புதுச்சேரி மாநிலத்தினுடைய டிஐஜி கிட்ட புகார் கொடுத்திருந்தேன். டிஐஜி, ஐஜி, எஸ்எஸ்பி கிட்ட அந்த புகார் சம்பந்தமா நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் 4 நாளா எந்த நடவடிக்கை எடுக்கல. அது குறிப்பா எங்க காலாப்பட்டு தொகுதி பெண்களை இழிவுபடுத்தி, அதாவது தொழிற்சங்க தலைவர் பாத்தீங்கன்னா ஹெச்ஆருங்களுக்கு வேலை செய்கின்ற பெண்களை அதாவது கூட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ வீடியோலாம் இருக்குது. எல்லா வீடியோவை காமிக்கிறேன். அந்த வீடியோவை காமிக்கிறேன். இழிவுபடுத்துகின்ற வகையில காலாப்பட்டு தொகுதி பெண்களை யூனியன் தலைவர்கள்லாம் ஹெச்ஆர்களுக்கு பொண்ணு சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லி எங்க காலாப்பட்டு தொகுதிகளை வேலை செய்கின்ற பெண்களை, என்னோட சகோதர சகோதரிகளை, என்னுடைய தாய்மார்களை இழிவுபடுத்துகின்ற கொலை குற்றவாளிகளை கைது செய்யணும், அவங்க பேர்ல வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஜிபிட்ட புகார் கொடுத்திருந்தேன். டிஐஜிட்ட புகார் கொடுத்திருந்தேன். அந்த நிறுவனம் புகார் கொடுன்னு சொன்னாங்க. சிறப்பு தலைவர் என்ற தொழிற்சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் 2 கம்பெனிக்கு நான் சிறப்பு தலைவர் முறையில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையில் புகார் கொடுத்தேன். இது வரைக்கும் புதுச்சேரி காவல்துறை அவங்க பேர்ல வழக்கு பதிவு பண்ணல. அது ஏன்னு தெரியல. அதனால நம்முடைய துணைநிலை ஆளுநரிடம், அதே மாதிரி அடுத்த வீடியோ, இன்னொரு வீடியோ காமிக்கிறத பாருங்க. முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இல்ல, சிஎம் இல்ல, யாரா இருந்தாலும் வெட்டுவேன், யாரா இருந்தாலும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அப்போ அவனுடைய அவலநிலை புதுச்சேரி மாட்டில் எம்எல்ஏ இல்ல, சிஎம் இல்ல, யாமாத்துக்கான கேட்க மாட்டேன், வெட்டுவேன். யாரு அது அவங்க அதாவது கம்பெனி சொல்றாங்க, அவங்களையும் பார்ப்பேன், உங்களையும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி கம்பெனி நிர்வாகம் புகார் கொடுன்னு சொல்றாங்க. நிர்வாகம் ஒரு கார்பரேட் கம்பெனி, இன்டர்நேஷனல் மல்டிநேஷனல் கம்பெனி. அந்த கம்பெனி எப்படி புகார் கொடுப்பாங்க? அவங்க மேல ஹெச்ஆர்ஐ பர்மிஷன் வாங்கணும், எங்களுக்கு நிர்வாகத்தை பர்மிஷன் வாங்க சொல்றாங்க. இது சம்பந்தமா நான் ஆதாரத்தோட மாண்புமிகு துணைநிலை ஆளுநர்கிட்ட
நான் வந்து இன்னைக்கு புகார் கடிதத்தை கொடுத்துருக்கேன். 3 நாள் நான் டிஜிபி கிட்ட கொடுத்துருந்தேன். அவங்க டிஐஜி வெளியே போறேன்னு சொன்னாங்க. டிஜிபி நான் டிஐஜி கிட்ட நீங்க பாருங்கன்னு சொன்னாங்க. ஐஜியும் பாருன்னாங்க. ஐஜி கிட்ட கொடுத்துருக்கிறேன். நம்முடைய உள்துறை அமைச்சர் அமைச்சர்கிட்ட தகவல் கொடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் அவர் பேர்ல வழக்கு பதிவு பண்ணல. எங்களுடைய காலாப்பட்டுடைய பெண்களை எங்களுடைய சகோதரிகள் தாய்மார்களை இழிவுபடுத்திய கொலை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று சொன்னால் எங்களுடைய காலாப்பட்டு தொகுதியில் இருக்கின்ற அத்தனை என்னுடைய தாய்மார்களையும் அத்தனை சகோதரிகளை வைத்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவேன். நான் எதுக்கும் பயப்படுறதும் கிடையாது. இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா நான் போன 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் 2011 இருந்து 16 வரைக்கும் சட்டமன்றம் இருந்தா ஒரு கொலை கிடையாது, ஒரு கொள்ளை கிடையாது. அதுக்கப்புறம் 5 ஆண்டு நான் இல்லாம இருந்தேன். காங்கிரஸ் தரப்பு சார்ந்தவர்கள் ஜோசப் கொலை பண்ணிக்கிறாங்க. அடுத்து சந்திரசேகர் 2 குடும்பத்தினுடைய அவங்களுடைய தாலி அறுக்கப்பட்டிருக்குது. மீண்டும் பல 9 கொலை பண்ண குற்றவாளிகள்லாம் வந்து இன்னைக்கு காலாப்பட்டு தொகுதியில இன்னைக்கு இருக்கிற அத்தனை பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. அது நான் ஆதாரத்தோட எனக்கு வீடியோ வரல சொன்னாங்க. இப்ப இந்த வீடியோ ஆதாரத்தோட, அதுவும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினாலும் சரி, நான் யாரையுமே பார்க்க மாட்டேன். நான் யாரை ஒன்னாலும் வெட்டுவேன். அவ்வளவு பெரிய ஆளு யாருன்னு தெரியல, வெட்டுவேன், எச்சாரையும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலை குற்றவாளி பேர்ல இந்த புதுச்சேரி அரசாங்கம் காவல்துறைகள் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா 2 நாட்கள் டைம் சொல்லியிருக்கிறார். எல்லாரு பேர்லயும் வழக்கு பதிவு பண்ணி அவங்கள கைது பண்ணணும். ஏன்னா எங்களுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய அக்கா தங்கச்சிகளை தரவாக பேசிய கொலை குற்றவாளிகளை கைது செய்யணும். இதே நான் எல்ஜி கவர்னர் மாளிகை முன்னால நான் வந்து உண்ணாவது இருப்பேன். எதுக்கும் தயாரா இருக்கேன். கொலை குற்றவாளிகள் நீங்க அது முகமூடி போட்டுக்கிறாங்க. நான் விசாரணை படுத்திருக்கிறேன். முகமூடிகள் போட்டுருக்கிறாங்க, மாஸ்க் கட்டிருக்கிறாங்க. அதுதான் நான் விசாரணை படுத்திருக்கேன். கம்ப்ளைண்ட் மென்ஷன் பண்ணியே கொடுத்துக்கிறேன். சந்தேகப்பட்டு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கிறேன். சந்தேகப்படுற வந்து தட்டாஞ்சாவடி செந்தில் 9 கொலை பண்ண குற்றவாளி, அவர் பேரை மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கிறேன். அவர் கூட 50க்கும் மேற்பட்டவர்கள் வந்து எல்லா கொலை குற்றவாளிகளும் இருக்கிறாங்க. அதாவது இந்த புகார் வந்து இல்ல உள்துறை உங்க கட்சியை சார்ந்த உள்துறை அமைச்சர் மேலே நம்பிக்கை இல்லாம தான் இங்க வந்து அதாவது நான் புகார் கொடுத்து 4 நாளா ஆகுது. 4 நாளா புகார் கொடுத்தாவது 4 நாளா